ஃபேக்டரின்னு எல்லாத்தையும் நான் மொத்தமா ஒழிச்சு கட்ட போறேன். நீ பேசுறத கேட்டு மேடமோட விரல் அசையுது. சீக்கிரமா எழுந்திருச்சு வாங்க பாட்டி. அர்ஜுன் மட்டும்தான் என் மேல கோவமா இருக்கான்னு நான் சொல்லுவேன்ல. இதுக்கப்புறம் பவி கூட சண்டை போடவே மாட்டேன் பாட்டி. என்ன சித்தப்பா, இன்னைக்கு இந்த நகைய பிசினஸ்க்காக கேக்குறாங்க பாட்டி. நான் நகையை கொடுக்கவா? நான் எனக்கு ஒரு பெரிய தப்பு செய்ய இருந்தேன். சீக்கிரம் வாமா. அம்மா அம்மா இந்த ஜூஸ் குடிங்க அத்தை. திடீர்னு என்னாச்சு அத்தை? நல்லா தானே ரூமுக்கு போனீங்க? ஏய், நீ தானே அத்தை கூட போன, என்னாச்சு உங்களுக்கு? நீ எதுவும் கவனிக்கலையா? இல்ல, நான் பேசிட்டு இருந்தேன். திடீர்னு பாட்டி தலைய புடிச்சிட்டு கீழே போனாங்க. அதான் நீ தலை வலிக்கிற அளவுக்கு எதையாவது பேசியிருப்ப. அக்கா கொஞ்சம் பேசாம இருக்கா. பவி எதுக்கு சும்மா குறை சொல்லிட்டே இருக்க? அம்மா நான் வேணா டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வந்து பார்க்க சொல்லட்டுமா? வேணா சரிதா, அக்காவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு வந்துடலாம். அதுவும் கரெக்ட் தான். அம்மா வாங்க போலாம். கிருஷ்ணா, அதெல்லாம் வேண்டாம், விடு. இல்லம்மா, நான் தான் சொல்றேன்லப்பா, எனக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு சுயநினைவோட ரூம்குள்ள போனது என் மூளைக்குள்ள திடீர்னு யார் யாரோ பேசின குரலெல்லாம் கேட்குற மாதிரி இருந்துச்சு. பவி பாட்டு பாடினது, என் கூட பேசினது, இந்த மாதிரி தான் அந்த குரலெல்லாம் இருந்துச்சு. ஒருவேளை நான் கோமால இருந்தப்போ என்கிட்ட பேசின குரல் தான் எனக்கு கேட்டுச்சோ என்னமோ. ரோஜாக்கா, ரோஜா, ரோஜாக்கா, ரோஜா, 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 ரோஜா. ஆமா, இங்க ரோஜாங்கிறது யாரு? இதோ இவதாம்மா ரோஜா. உங்களை பார்த்துக்க ஹோம் நர்ஸா நம்ம டாக்டர் அனுப்பி வச்சாரு. இங்க வா.